வணக்கம். எல்லாரையும் இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ், அதாவது கடை உரிமையாளர் காப்பீடு பத்தி பார்க்க போறோம். இது வெறும் ஒரு டாக்குமெண்ட் இல்ல, உங்க பிசினஸ்க்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். அதை எப்படி பார்க்கறதுன்னு தான் நாம இப்போ ஆழமா பேச போறோம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறது சும்மா ஒரு பாலிசி மட்டும் கிடையாது. அது உங்க உழைப்பு, உங்க நம்பிக்கை, உங்க எதிர்கால கனவு, இது எல்லாத்தோடையும் நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி, வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்கலாம். முதல்ல உங்க கடை உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ முக்கியம்னு பேசுவோம். ஏன்னா பாருங்க, ஒவ்வொரு கடைக்காரரும் அவங்க பிசினஸ்ல பணத்தை மட்டும் போடல, அவங்களோட நேரம், சக்தி, கனவுன்னு எல்லாத்தையுமே அதுல தான் முதலீடு செஞ்சிருக்காங்க. அதனால தான் உங்க கடை வெறும் செங்கல்லால கட்டின ஒரு பில்டிங் இல்லாம உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியா மாறுது. ஆனா வாழ்க்கை எப்பவுமே நாம நினைச்ச மாதிரி போறதில்ல இல்லையா? திடீர்னு ஒரு தீ விபத்து, இல்ல ஒரு வெள்ளம், திருடு, இப்படி ஏதாவது ஒன்று நடந்தா போதும், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன எல்லாமே ஒரே நிமிஷத்துல ஒரு கேள்விக்குறியா மாறிடும். இதுதான் நாம சந்திக்கிற உண்மையான ஒரு சவால். ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்வு இருக்கு. அதுதான் இன்சூரன்ஸ். இத உங்க பிசினஸ்க்கு ஒரு சூப்பர் ஹீரோவோட ஷீல்டு மாதிரி, ஒரு பாதுகாப்பு கேடயமா நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த கடை உரிமையாளர் காப்பீடுனா என்ன? சொல்லப்போனா இது ஒரு விரிவான பாலிசி. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கடைக்கு திடீர்னு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதனால வர்ற பண நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாத்துறதுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணது தான் இது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பணத்தை பத்தினது இல்ல. இது உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியை கொடுக்குது. உங்க பிசினஸ் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து நடக்க உதவுது. எல்லாத்துக்கும் மேல, அப்பாடா நம்ம கனவு பத்திரமா இருக்குங்கிற ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த இன்சூரன்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகும், எதெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இந்த நேரடி ஒப்பீடு எவ்வளவு உதவியா இருக்குன்னு. ஒரு பக்கம் உங்க கடை பில்டிங்குக்கோ இல்ல உள்ள இருக்கிற பொருட்களுக்கோ தீ, வெள்ளம்னால டேமேஜ் ஆச்சுன்னா அது கவர் ஆகும். ஆனா இன்னொரு பக்கம் நீங்களே வேணும்னு எதையாவது சேதப்படுத்தினா அது கவர் ஆகாது. அதே மாதிரி காலப்போக்குல ஏற்படுற சாதாரண தேய்மானம் இல்ல போர் மாதிரி விஷயங்களால வர்ற சேதமோ இதுல வராது. இந்த வித்தியாசங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம ரொம்பவே ஒரு பிராக்டிக்கலான பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை தேவைப்பட்டா இந்த இன்சூரன்ஸை எப்படி யூஸ் பண்றது, கிளைம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாம். இத பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா கவலைப்படாதீங்க. இது ரொம்ப நேரடியான ஒரு ப்ராசஸ் தான். சரி, இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்டெப் 1, என்ன நடந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரணும். ஸ்டெப் 2, ஒருவேளை திருடு மாதிரி ஏதாவது நடந்திருந்தா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். ஸ்டெப் 3, கிளைம் ஃபார்மை வாங்கி கேட்டிருக்கிற எல்லா விவரங்களையும் சரியா ஃபில் பண்ணி கூடவே தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சப்மிட் பண்ணணும். ஸ்டெப் 4, இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து ஒரு சர்வேயர் வருவார், உங்க கடையை செக் பண்ணுவார். அவர்கிட்ட நீங்க முழுசா ஒத்துழைக்கணும். நடந்தது என்னவோ அதை அப்படியே சொல்லுங்க. கடைசியா ஸ்டெப் 5, அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்க கிளைம் ப்ராசஸ் ஆகி பணம் உங்க கைக்கு வந்துடும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்க கடைக்கு எது பெஸ்ட் பாலிசி, எப்படி ஒரு சரியான பாலிசியை சூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சரியான பாலிசியை சூஸ் பண்றது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. முதல்ல உங்க பிசினஸ் தேவைகள் என்ன, என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. பல கம்பெனிகள் என்னென்ன பாலிசி கொடுக்கறாங்கன்னு ஒப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு வரி விடாம கவனமா படிங்க. நீங்க கட்டுற பிரீமியம் எவ்வளவோ, அப்புறம் டிடக்டபிள் எவ்வளோன்னு சரியா புரிஞ்சுக்கோங்க. டிடக்டபிள்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. சிம்பிளா சொன்னா, ஒரு நஷ்டம் வரும்போது மொத்த கிளைம் தொகையிலிருந்து நீங்க ஏத்துக்கிற ஒரு சின்ன அமௌண்ட் தான் அது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி எந்த ஆச்சரியமும் இருக்காது. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம் இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். உங்க கனவு, உங்க கடின உழைப்பு, உங்க எதிர்காலம், இது எல்லாத்தையும் பாதுகாக்க நீங்க எடுக்க போற சிறந்த முடிவு எது? யோசிங்க.